துலாம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்க? துலா ராசி நம்ம முதல்ல பேசின சூப்பரா இருக்க போற ராசிகள்ல ஒரு ராசியா வருது. துலா ராசின்னு சொன்னா வெல்த். இந்த வருஷத்துல காசு, பணம், துட்டு, மணி இதெல்லாம் பார்க்கக்கூடிய ராசிகள்ல துலா ராசி ஒன்றாக இருக்கிறது. இந்த துலாம் அப்படின்னு சொன்னாலே அதில சின்னம் தராசு அப்படின்ற மாரி பிடிச்சிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அப்ப அது வணிகத்த குறிக்குது. வியாபாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிசினஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி அவங்களுக்கு அந்த நோக்கமே பணம் சார்ந்த நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். இது ஒரு பக்கம். இதனுடைய அப்படியே எக்ஸ்ட்ரீம் இன்னொரு பக்கம், இன்னொரு முகம் என்ன அப்படின்னா, சுத்தமா பணமே இல்லாம தர்ம சிந்தனை மிகுதியா இருக்கும். ஏன்னா, இதே தராசு வேற எங்க இருக்குன்னா, அது ஒரு ஜட்ஜு கிட்ட இருக்கும். அந்த இடத்துல என்னன்னா, ஒரு தர்மம், ஒரு நியாயம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தீர்ப்பாக அவர் சொல்லுவார்ன்றத நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த 2 துருவங்கள்ல துலா ராசியில இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ இந்த பலன்கள துலா ராசி அப்படின்னு சொன்னாலே, அதிலேயே துலா ராசி 1, 2 அப்படின்னு சொன்ன மாரி நம்ம சொல்லலாம். உங்களுக்கு எது தேவையோ அத நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க துலா ராசி, உங்களுக்கு பண தேவை தான் இப்ப இருக்கு. நீங்க மணி மோட்டிவ் தான், மணி மைண்டடா இருக்கிறீங்க. அதாவது பணம் சம்பாதிக்கணும், பணம் உங்களுக்கு அவசியம், இந்த வயசுல தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நிலையில இருக்கிறீங்கன்னா, இதுக்காகவே இந்த வருஷத்த பிளான் பண்ணிக்கலாம். வேற எதையுமே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. இந்த வருஷம் முழுக்க நெறைய ஃபங்ஷனு, கல்யாணம், காட்சிலாம் கூப்பிட்டா கூட, ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்கள அனுப்பிடலாம். நீங்க அந்த நாள்ல கூட பிஸியா இருந்து சம்பாதிப்பீங்க. ஒரு ட்ரிப் போணும், ஒரு எக்ஸ்கர்ஷன் போணும், எல்லாரும் சேர்ந்து போனோம்னா கூட, நீங்க எல்லாம் சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் அப்புறம் வரேன் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க வேலை, பிசினஸு, வருமானம், சம்பாத்தியம். இதுதான் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்துடுச்சுன்னு சொன்னா, இந்த 1 வருஷம் சம்பாரிக்கிறத அடுத்த 7 வருஷங்கள் நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. அதனால அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கு. அதில உங்களுக்கு எதெல்லாம் தெரியும், எதெல்லாம் முடியும், எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு பிளானர் நீங்க ரெடி பண்ணிடுங்க. கட்டாயம் என்ன பண்றீங்களோ, அத நீங்க இந்த வருஷம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதில 80% அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் நல்லா பெருசாவே நீங்க போடலாம். ரொம்ப சின்னதா கூட வேண்டாம். வள்ளுவர் கூட அதான் சொல்றார். "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்" அப்படின்னு சொல்றார். திங்க் பிக்ன்னு நம்ம சொல்றோம்ல. பெருசா ஆசைப்பட்டா தான், நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது கிடைக்கிறது இல்லன்றதெல்லாம் 2ஆம் பட்சம். நம்ம அத நோக்கி போவோம். நம்மை நாம வளர்த்துக் கொள்ள முடியும். அந்த அம்சம் இந்த வருஷத்துல இருக்கிறது. இந்த ஆண்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பண சம்பந்தமான விஷயங்கள். வாடகை வீட்ல இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே இந்த 2026 டைரி உங்களுக்கு யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்களே கூட வாங்கியிருப்பீங்க. அப்போ சொந்த வீட்டிற்கு போக வேண்டும்னு எடுத்து எழுதுங்க. கட்டாயம் அது நோக்கி நீங்க போவீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கு. இந்த கனவு துலா ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லாம இருக்கவே இருக்காது. எல்லாருக்குமே குறிப்பா நம்முடைய பாரதத்தில, அதில தமிழகத்தில பிறந்த எல்லாருக்குமே வளரும்போது 2 ஆசை வரும். ஒண்ணு சொந்த வீடு, 2வது நெறைய வீட்ல தங்கம் இருக்கணும், நகைகள் சேர்க்கணும் அப்படின்ற மாரி ஆசை இருக்கும். அதில துலா ராசியில இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சொந்த வீடு கனவு கட்டாயம் இருக்கும். இதற்கான ஜோதிட அம்சம் என்ன? எந்த இடத்துல இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, நீங்க துலா ராசி, உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம்னு ஒண்ணு இருக்கும். நீச்சம் பெறக்கூடிய கிரகம்னு ஒண்ணு இருக்கும். அப்போ உச்சம் பெறக்கூடிய கிரகம் தானே உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். அந்த கிரகம் 4ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கும். 5ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கும். அந்த ஒரு கிரகம் 30 ஆண்டுக்கு ஒரு முறை தான் உச்சமாகும். ஒரு 30 வருஷத்துல 2 1/2 வருஷம் மட்டும் தான் அது உச்சமா இருக்கும். 27 வருஷம் உச்சமா இருக்காது. அப்போ நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் வரும்போது அத தவற விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப வருஷம் காத்திருக்கணும் அப்படின்றது அர்த்தம். அதனால யாருக்கெல்லாம் துலா ராசியில பிறந்து வீடு இல்லையோ, இந்த வருஷம் நான் சொந்த வீட்டுக்கு போவேன் அப்படின்றத எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணா போ முடியும்? அப்படின்னு அதற்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இது ஒன்று. யாருக்கெல்லாம் வீடு இருந்து அனுபவிக்க முடியவில்லையோ, அவங்கலாம் அத அனுபவிக்கணுன்ற முடிவ பண்ணுங்க. ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து ஒருத்தர் வீடு கட்டியிருப்பார். ஆனா அனுபவிக்க முடியாது. ஜாதகம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு வீடு அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, "ஏன் சுவாமி இல்லன்ட்டேல்? நீங்க நான் இப்படிப்பட்ட வீடு கட்டி வச்சிருக்கேன். எத்தன கோடி போட்டு?" அப்படின்னு கேட்பாரு. என்ன ஆச்சு? எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோமா? அப்படின்னு நம்ம செக் பண்ணணுமான்றதுக்குள்ள, அந்த வீட்ல இருக்கீங்களான்னு கேட்டா, "இல்ல. அது ஊர்ல இருக்கு. நான் இங்க இருக்கேன். வாடகை வீட்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாரு. இல்லன்னா, வீடு கட்டுன உடனேயே இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வெளியூருக்கு போயிடுவாரு. இவருடைய மனைவி, மக்கள் அந்த வீட்ல இருப்பாங்க. இவருக்கு அந்த பிராப்தம் இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுடைய ராசிக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது. அத நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம்.
வீடு இருந்து அனுபவிக்க முடியாத நிலை இருந்தால் என்ன பண்ணால் அது சாத்தியம் அப்படின்ற மாதிரி சிந்தித்து இதை செய்யலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பலன். வேலையில் வந்து செட்டில் ஆக முடியாத ஒரு நிலை, நல்ல திறமை இருக்கும், வேலைக்கு நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருப்பீங்க, அந்த வேலைக்கு வந்து இவ்வளோ படிச்சிருந்தா போகிறோம், இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போகிறோம், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போகிறோம்னா அதை விட ஒரு மடங்கு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. இல்லை வேலை இருக்கும், நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் எதை எதிர்பார்ப்பீங்கன்னா வேலையோடு சேர்ந்து மதிப்பையும் எதிர்பார்ப்பீர்கள். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் நீங்கள் வந்து அங்கே தேடுவீங்க. உங்களுக்குன்னு பொறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் லைட்டாக ஏதோ ஒரு டைமுக்கு போகணும், திரும்ப வந்துட்டோம் அப்படின்ற வேலை உங்களுக்கு பிடிக்காது. அதனால் வேலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷம் வேலை கிடச்சிடும். வேலையில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் வேலை வந்து பர்மனெண்ட் ஆகக்கூடிய யோகம் இருக்கும். வேலை சம்பந்தமான உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு பலன் தரப்போகிறது. அதற்கு அடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். குறைகள்னால் உடல் ரீதியான குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் சுகர் இருக்குது உங்களுக்குன்னா, அதையே நீங்கள் பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. சாப்பிட்ணுமா, தூங்கணுமா, வேலை பார்க்கணுமா, ட்ராவல் பண்ணணுமா, அப்போ சுகர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, முடிந்த அளவிற்கு அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து சொத்து வீடு கிடைக்கிறது, வேலையில் நல்லா செட்டில் ஆகிறது, ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ஏன்னா ஹெல்த் இருக்கிற இடத்துல வெல்த் இருக்காது, வெல்த் இருந்தால் ஹெல்த் இருக்கா சொல்லுவோம் இல்லையா, ரெண்டுமே கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டில் இருக்குது. துலாம் ராசியில சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்க வராங்க. இவங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த புத்தாண்டுல? சித்திரை நட்சத்திரம், இதில் வந்து நம்ம சொன்ன பலன்கள்ல இருந்து வீடை எடுத்துக்கலாம். சித்திரை அப்படின்னு சொன்னால் அது வந்து அங்காரகன் செவ்வாயின்ற ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வீடு யோகம் கிடைக்கும். வீடு யோகம் கிடைக்கும் போது அதோடு சேர்ந்து கொஞ்சம் கடனும் வாங்குற மாதிரியாக இருக்கும். செவ்வாய் ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து கடன் சம்பந்தமான தொடர்புகள் வந்துடும். அதனால் யாரெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹோம் லோன் கிடைக்குமா அப்படின்னு இந்த வருஷத்தில் எதிர்பார்க்குறீங்களோ, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹோம் லோன் வேணுன்ற எண்ணம் இருக்கிறது, கிடைக்குமா கிடைக்காதான்ற டவுட் இருக்குன்னா டவுட்டே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்ளை பண்ணி கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும், ப்ராசஸிங் ஃபீ, அதுக்காக நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுக்கறது வர்றது பார்க்குறது, கடைசியில் இல்லைன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ட்ரை பண்ணாமல் கூட இருப்பீங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான லோன் கிடைக்கும். அல்லது நீங்கள் வந்து தெரிந்த நபர்களிடத்தில், உறவினர்களிடத்தில், அதில் குறிப்பாக சகோதரர்கள்னு கூட சொல்லலாம். சித்திரை துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் துண்டித்து கொள்ளவே முடியாது, அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்சம் பண உதவி பண்ணுவாங்க, நீங்கள் வீடு கட்டலாம், வீடு வாங்கலான்னா இந்த விஷயங்களையும் கூட செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வீடு யோகம் உண்டு. அடுத்து சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்ம இந்த பலன்களில் சொல்லும்போது ஏதாவது குறைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் விடுபடக்கூடிய விஷயம்னு சொன்னோம் இல்லையா, அந்த யோகமானது ரொம்ப அதிக பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். சுவாதி அப்படின்னு சொன்னால் ராகுடைய நட்சத்திரம். அப்போ ராகு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், யாருக்கு எதை கொடுத்தாலும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் நெகட்டிவையும் கொடுத்துருவார். ஒரு 80-20 அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் உலகத்தில் எல்லாமே நடக்கும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா, இது போல் இந்த ராகு கேது விடத்தில் இதை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும். அப்போது ஒரு 80% உங்களுக்கு நல்ல விஷயம் நடந்தாலும் 20% ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் அது நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறார், நிறைய சொத்து இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ப்ராப்பராக டேக்ஸ் வந்து கட்ட மாட்டார். அப்போ திடீர்னு அவர் வீட்டுக்கு வந்து ரைடு வரும், பிரச்சனை அப்படின்றது எல்லாம் தெரிய வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் சுவாதியில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற லீகல் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா சரி பண்ண முடியும். ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து விசாகம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தைகளால் நல்லது நடக்கும், குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்தவர்களில் கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட போதுமானது, குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்தில் கிடைக்கும். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கல்வியை நினைத்தோ அல்லது அவங்களுடைய கேரக்டர் டிசிப்ளினாக இல்லை, ஒழுக்கமாக இல்லை அப்படின்றத நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்க, அதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க கல்யாண விஷயத்தில் ஏதோ ஒரு சிக்கல் பண்ணிட்டாங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, சொந்தக்காரங்க முன்னெல்லாம் போகவே முடியல. இது மாதிரி பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த குறை கஷ்டம் இருந்தாலும் இந்த ஆண்டு அது நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு எந்த நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினச்சாலும் அதை செய்ய முடியும். துலாம் ராசியை சேர்ந்தவங்க என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். துலா ராசிக்கான 2026ஆம் ஆண்டு பரிகாரம்.
2 பரிகாரங்கள் எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கோம். ஒன்று முடியலைனாலும் இன்னொன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு பரிகாரம் என்னன்னு சொன்னால், கலசம் வச்சு பூஜை பண்ணணும். கலச பூஜைனா நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம்னு சொன்னால், கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது முதல் நாள் வந்து கலச ஸ்தாபனம் பண்ணிடுவாங்க. வீட்டில் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஒரு கலசம் வச்சு புண்ணியாகவாதினம் தீர்த்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பூஜையை இந்த வருஷத்தில் செய்யலாம். இதை ஒன்று நீங்கள் வந்து இதை செய்யக்கூடிய புரோகிதரை அழைத்து வீட்டில் வந்து ஏதாவது பூஜைகள் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்களே வந்து ஒரு கலசம் எடுத்து அதில் கங்கை ஜலம் வந்து நிரப்பி மாவிலை தேங்காய் எல்லாம் வச்சு சுவாமி இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த பூஜைகள்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிக்கிறீங்க. அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக எடுத்துக்கிறீங்க. அந்த தீர்த்தத்தை வீட்டில் கிணறு இருந்தால் கொண்டு போய் அதில் விடுறீங்க. வீட்டில் வந்து நல்ல பூச்செடிகள் இருந்தால் அதில் கொண்டு போய் விடுறீங்க. அப்படின்ற மாதிரி இருந்தால் ரொம்ப பலன் கிடைக்கும். குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு தோதாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு புரோகிதர் வந்து செய்கிறது. ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான். அப்படி பார்த்தா இந்த வருஷத்தில் ஒரு 12 முறை தான் செய்ய போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். கலச பூஜை அல்லது கலச பூஜை எங்கே நடக்கிறதோ அங்கே போய் கலந்துக்கலாம். 2வது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இடத்துல ஆலமரம் இருக்கிறதோ அங்கே அப்பப்போ போயிட்டு வாங்க. ஆலமரம் இருந்தாலே அது கீழே வந்து சுவாமி இருப்பாங்க, பிள்ளையார் இருப்பார், சுவாமி பிரதிஷ்டைலாம் பண்ணியிருப்பாங்க. சில ஆலயங்களில் வந்து இந்த ஆலமரத்தின் கீழே நாக பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு அவ்வப்போது நீங்கள் போயிட்டு வாங்க. அல்லது நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஆலமரம் பார்க்குறீங்கன்னா, அப்படியே நீங்கள் கொஞ்சம் சேஃபான பிளேஸு பகலில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கார் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இளைப்பாறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். இது மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படும்.